நம்ம Geekytamizha சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்க போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் வந்து வந்துரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட Realme Buds Air இருக்கு. இந்த வீடியோல நம்ம வந்து Realme Buds Airோட அன்பாக்சிங் அண்ட் டாப் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து நமக்கு Realme அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து Realme அப்படின்னு எழுதியிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஒயிட் கலர் வந்து பார்க்க அப்படியே ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். கீழே வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எழுதியிருக்காங்க. அப்புறம் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைசிங் வந்து நம்மளுக்கு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்ல வந்து நீங்கள் 4000 ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் ரியல்மி வெப்சைட்ல கூட நீங்கள் வந்து 4000 ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ரியல்மி பட்ஸ் தான் வந்து தெரியுது. நாங்கள் வந்து ஒயிட் கலர் வாங்கல, எங்களுக்கு வந்து கிடைச்சது பிளாக் கலர் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அச்சல் அப்படியே ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ குவாலிட்டி கூட அதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வேற லெவலில் இருக்கும். டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே வந்து சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு. பிளாக் வந்து பார்க்க செமையாக இருக்கு. ஸோ அழுக்கானா கூட நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக தெரியாது. அதே சமயத்தில் வெயிட் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிடிக்கிற ஃபீலே இல்லை. ஸோ கண்டிப்பாக வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. உள்ளே வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு அப்புறம் மேனுவலாக இருக்க இந்த புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து படிக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்ஸோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். மேலே சார்ஜிங் கேஸில் வந்து நமக்கு ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் தான் நீங்கள் வந்து பேரிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது. அதே சமயத்தில் யூஎஸ்பி டைப் சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வந்து டிசைன்ட் பை ரியல்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கேஸில் அவ்வளோதான், வேறு எதுவுமே பெருசாக இல்லை. கேஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லைட் வந்து மல்டி கலர் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து பட்ஸ் வந்து எடுக்கலாம். நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மேக்னெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக பட்ஸ் வந்து கீழே வந்து விழாது. ஸோ கண்டிப்பாக கேஸ்க்கு வந்து அந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஸ் வந்து நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ காதில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ திருப்பி வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து இந்த பட்ஸை வந்து நம்ம பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர்னால் நமக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்கிட்ட வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ அது மேலே வச்சோடனே நம்மளுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த லைட் வந்து நம்மளுக்கு எரியுது. ஸோ இது நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜிங் ஃபுல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து க்ரீன் லைட் வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம பேரிங் பண்ணலாம். பேரிங் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பட்டன் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் நமக்கு வந்து க்ரீன் லைட் வந்து பிளிங்க் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ க்ரீன் லைட் பிளிங்க் ஆரம்பிச்சோன்னா நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு உங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணாலே போதும் ரியல்மி பட்ஸ் ஏர் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பேர் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு பேர் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த மூடி ஓப்பன் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பேர் வந்து ஆயிடும். ஸோ பேரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ராக்ஸ் வந்து எய்தர் வந்து பாஸ் ஆகும். அதே சமயத்தில் 2 தடவை வந்து நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணால் ட்ராக்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பாஸும் ஆகுது, அதே சமயத்தில் ப்ளே ஆகுது. இது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. எல்லா தடவையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க் ஆகுது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கு வந்து போகும். ப்ரீவியஸ் ட்ராக் உங்களால் போக முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 தடவை ப்ரெஸ் பண்ணால் போகும். அதே சமயத்தில் ஒரு கால் வரும்போது நீங்கள் வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கால் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். திருப்பியும் காலில் இருக்கும்போது நீங்கள் வந்து 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த காலை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் திருப்பியும் வந்து உங்களுக்கு கால் வரும்போது நீங்கள் வந்து அந்த அட்டென்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து ரிஜெக்ட் வந்து ஆகிடும். இதோட இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது
ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பட்டை அவுத்துட்டா உங்களுக்கு பாருங்கள் பாட்டு வந்து பாஸ் ஆகிடும். ஆனால் இன்னொரு பட்டில் நீங்கள் வந்து தனியாக பாட்டு கேட்கலாம். திருப்பியும் வந்து நீங்கள் பட்டை போட்டிங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு வந்து பாட்டு வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ வேட் டிடெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பட்ஸோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பட்ஸை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காசு ஒரு மாதிரி கேட்கும். ஸோ கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. திருப்பியும் 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்து கேட்கும். அதில் வந்து நீங்கள் கேமிங் மோட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்ஸோட ஃபிட்டிங். ஸோ பட்ஸோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ சீக்கிரமாக விழவே மாட்டிக்குது. ஏன் காதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அதே சமயத்தில் பிரசன்னா காதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கால்ஸ் கூட வந்து பேசலாம். கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் கால் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோக்கு தான் ஃபுல் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் கேள்வி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம மறக்காம நம்ம கிகி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.